பிடிசி நண்பர்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறையா பேர் கோபத்தோடு இருக்கலாம், நிறையா பேர் சந்தோஷத்தோடு இருக்கலாம், நிறையா பேர் புரிஞ்சவங்களுக்கு இதுவா அது போங்க அப்படின்னு சொல்லி ரியாக்ஷன் கூட இருக்கும். ஸோ புரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, ஜிமினுக்கும் கிம் தைங்கும் நடுவில் என்னென்னமோ ஒரு ரியாக்ஷன், என்னென்னமோ ரிலேஷன், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ வரப்போன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஷோ வந்துருச்சு. அதில் ஒரு கிளிப்பு வந்திருக்கு. அந்த கிளிப்புனால் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கோபம் வருது, சில பேருக்கு ஃபன்னாக இருக்குது, சில பேருக்கு இப்படி பேசலாம், இந்த மனுஷன் இப்படிலாம் பேசுவாரா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த ஷோவை நீங்கள் பார்த்துக்கலான்னு சொல்லுங்கள். அண்ட் அதை விட இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்குறப்ப உங்களுக்கு உண்மையாகவே என்ன தோணுச்சு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பட் பிரச்சனையாக சந்தோஷமாக என்னவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அது கூட இது மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் நீங்கள் ஹாப்பியாக கேட்டு சந்தோஷமாக தெரிஞ்சுட்டு வச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் அன்பான இதுகளையும் அண்ட் உங்கள் லவ்லியான மனசு போல் இருக்க விஷயங்களை லைக் மூலியமாகவும் சப்ஸ்கிரைப் மூலியமாகவும் காமிச்சிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போய்டும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க. ஸோ நடந்த சம்பவம் தான் என்ன ப்ரோ. ஸோ தெரியாதவங்க எல்லாம் சொல்லிடுறேன். ஜங்குக் அண்ட் ஜிமினோட ஒரு ட்ராவல் ஷோ வரப்போன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் நீங்கள் நீச்சல் பார்க்கலாம், சந்தோஷம் பார்க்கலாம், ஃபீலிங்ஸ் எல்லாமே பார்க்கலாம், ஹாப்பினஸ் எல்லாமே பார்க்கலாம், ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்கும் அண்ட் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் நீங்கள் எதிர்பார்க்காதும் நிறையாவே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இறங்கியிருக்க ஒரு 2 எபிசோடு இறக்கியிருக்காங்க டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் தான். ஸோ பார்த்துட்டா இல்லைன்னு சொல்லுவேன். அண்டு எந்த கேள்வி வந்தாலும் கமெண்ட்ஸ்களில் கேளுங்க. பட் இப்போதைக்கு 2 எபிசோடு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் ஒரு எபிசோடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிமினோ அண்டு யார் ஜங்குக் ஒரு டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அண்ட் ஜாலி ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கிம் தைங் கால் பண்ணுவார். ஆனால் சாதாரண கால் கிடையாது, வீடியோ காலே பண்ணுவார். பார்த்தோன்னே 2 பேரும் அப்படி சிரிச்சுப்பாங்க. சிரிச்சுட்டு என்ன கேள்வி கேட்பாருன்னா, இந்த எபிசோடில் நீ பைக் ட்ரைவ் பண்ண போறியா அண்ட் பைக் ட்ரைவ் பண்ணிட்டு விளாக் எடுக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே இவர் ஆமான்னு சொல்லிட்டு அண்டு ஒரு ஆமாமான ஸ்மைல் மூலியமாக காட்டுவார். அதை புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அண்ட் நம்ம ட்ரீசர்லேயே பார்த்துருப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உடனே எதுவும் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது, எந்த விஷயமும் வெளில லீக் ஆகிடக்கூடாது, உடனே வீடியோ காலை கட் பண்ணிட்டு வச்சிருவார். அதுக்கப்புறம் 2 நண்பர்களும் அமேசிங்காக பேசிப்பாங்க. ஸோ சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. 2 நண்பர்கள் அமேசிங்காக பேசிக்கிறாங்கன்னா எப்படி பேசுவாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் நல்லா எப்படி பேசுவான்னு எனக்கு தெரியும். அதாவது அவன் எனக்கு கல்வி ஊற்றினாலும் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதே மாதிரி நான் அவனை கல்வி ஊற்றினாலும் அவனும் ஒன்றும் கண்டுக்க மாட்டான். ஸோ இது மாதிரி ஃபன்னாக எடுத்துப்பாங்க. இது சில பேர் எப்படின்னா கேட்ட வார்த்தையும் திட்டிப்பாங்க. வெளியில் தான் பார்க்கணும், என்னடா இப்படி திட்டுற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையாக அது ஒரு லவ்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு புரியுன்னு தெரியல. எப்படி சொல்கிறது, காதில் சொன்னால் தான் காதலா, கண்கள்லே காட்டுறது இல்லையா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா லவ் அன்பான ஸ்வீட்டான வேர்ட்ஸ் தான் காட்டணும் கிடையாது. ஒரு கோவத்தில் காமிச்சாலும் அது கேரிங்காக இருந்தாலும் அது லவ் தான் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிம் தைங் பார்த்திங்கன்னா தரமான சிறப்பான கெட்ட வார்த்தையிலே திட்டிருப்பார். ஸோ அது என்னதான் அது பீப் பண்ணாலும் டேஷ் போட்டு மறைச்சாலும் நம்ம மக்கள் தான் ஆல்ரவுண்டராச்சே, தெரியாமல் இருக்குமா? ஸோ என்னென்ன வார்த்தைகள்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா கெட்ட வார்த்தை நிறையா பேருக்கு எப்படி அவர் வி ஜங்குக்கு இப்படி கெட்ட வார்த்தை திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கோவம் ஆனாலும் பல பேர் புரிஞ்சுக்கிட்டவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சாதாரண நடக்கிற விஷயம் தான்யா அப்படின்னு சொல்லி பாதி பேர் எடுத்துக்கிட்டாங்க. பாதி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வி ஜங்குக்கு ஒரு ரியாலிட்டி ஷோவில் அப்யூஸ் பண்ணிட்டாரு, கேவலமாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஹேட் கொடுத்துட்ருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ இதில் இந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். பட் இது மாதிரி கெட்ட வார்த்தை பேசினா அந்த ஷோ செம்ம அமேசிங்காக போயிட்டுருக்கு. அண்ட் ஸோ அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிற ஸ்வீட்னஸாக எடுத்துக்கிட்டா ஸ்வீட்டான மூமெண்ட் தான், கெட்டதாக எடுத்துகிட்டா கெட்டதான மூமெண்ட் தான். பட் இந்த ஷோ செம்ம ஹீட்டாக போயிட்டுருக்கு. நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. இன்னும் அந்த தலையில் இடிச்சிக்கிட்டார்ல, அதை பற்றியும் வர வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? அண்ட் வி இது மாதிரி கெட்டதை பேசுனதுக்கப்புறம் இந்த பையன் இதெல்லாம் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் யோசிச்சிங்க அண்ட் என்னென்ன யோசிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எல்லாமே கமெண்ட்ஸ் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஃபன்னாவோ கொடுத்தாலும் சரி, இல்லை ஆங்கிரியாக நீங்கள் எடுத்துகிட்டாலும் சரி, ரியாக்ஷன் மறக்காமல் சொல்லுன்னு சொல்லிட்டு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி வாட்ச் பண்ணுங்க சொல்லிட்டு விடைபெறுவதா. லவ் யூ ஆல், டாட்டா, பை பை.